அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் சிங்காரவேலனின் ஒரு பக்தனின் கதை. இந்த கதையினுடைய தொடர் சிவகாமிக்கு திருமணம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இதில் அக்டோபர் மாதம் 21, 22 தேதி பிசி முகூர்த்தம். நிறைய திருமணங்கள் நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் முதல் முகூர்த்தத்தையே தேர்வு செஞ்சுருக்காங்க. குறுகிய காலத்தில் மாப்பிள்ளையை தேர்வு செஞ்சு உடனடியாக திருமணம் நடக்கக்கூடிய சூழ்நிலை சிவகாமியோடைய ஜாதகத்தில் அமைஞ்சிருச்சு. குருவலம் கூடிச்சுன்னா கல்யாணம் நிற்காதும்பாங்க. அந்த களத்திரஸ்தானம் வலிமையாக இருந்ததுனால அவங்க அப்பா எடுக்கிற முயற்சியிலையும் சொந்த பந்தங்களினுடைய கூட்டணி முயற்சியாலையும் மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை கிடச்சி உறுதி வார்த்தை நிச்சயதார்த்தமெல்லாம் பண்ணி கல்யாண தேதியும் குறிச்சிட்டாங்க. பத்திரிகையில் தடபுடலாக அடித்து கல்யாண ஏற்பாடுகள் அருமையாக நடந்துகிட்ருக்கு. சிவகாமிக்கும் மன நிறைவாக சந்தோஷமாக இருக்கா. அவளுடைய தோழியும் வாழ்த்து சொல்லி, எனக்கு பல 2 வருஷமாக வீட்டில் திருமணம் முயற்சி பண்ணுறாங்க, நிறைய மாப்பிள்ளை பார்க்குறாங்க, இதே ஜாதக பொருத்தம் இல்லை அப்படின்ட்டு தட்டி கழிச்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இன்னும் கல்யாணம் காலம் வரல. ஆனால் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய உனக்கு சிவகாமிக்கு சீக்கிரம் கல்யாணம் ஏற்பாடானது எனக்கு ஒரு வகையில் சந்தோஷம்தான் அப்படின்னு தோழியும் வாழ்த்து சொல்கிறான். சரி, அதுக்கு அடுத்த நாள் அலுவலகத்துக்கு போகிறாங்க. போகும்போதே கல்யாண பத்திரிகையெல்லாம் நிறைய அடித்ததுனால அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 25 அலுவலகத்தில் பணி செய்கிறவங்க, அவங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பத்திரிக்கை கொடுக்கணும், கல்யாணத்துக்கு அவசியம் எல்லாத்தையும் வர வைக்கணும் அப்படின்ட்டு 25 பத்திரிக்கையை எடுத்துகிட்டு தோழியை கூட்டிகிட்டு அலுவலகத்துக்கு போகிறா சிவகாமி. அப்போ அங்கே அலுவலக பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எக்ஸ்போர்ட் கம்பெனி எல்லாரும் சக ஊழியர்கள்லாம் வந்திருக்காங்க. சிவகாமியினுடைய கல்யாணம் ஏற்பாடாகிறத தெரிஞ்சு எல்லாரும் வந்து வாழ்த்து சொல்கிறாங்க. சரி அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் பத்திரிக்கை கொடுக்குறா. பேர் எழுதி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பத்திரிக்கை கொடுத்துட்டு கடைசியில் ஒரு 2 பத்திரிக்கை மட்டும் மிச்சம் இருக்குது. அந்த பத்திரிக்கை முதலாளி ஓனருக்கு ஒரு பத்திரிக்கையும் மேனேஜருக்கு ஒரு பத்திரிக்கையும், மீது எல்லா பத்திரிக்கையும் கொடுத்து முடிச்சுட்டு சக நண்பர்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் பத்திரிக்கை வாங்கிறது மட்டும் இல்லை, கையால் பத்திரிக்கை வாங்கியிருக்கீங்க, அதே நேரத்தில் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிற உறுதியும் கொடுங்க அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக உங்கள் கல்யாணத்துக்கு நாங்கள் வராமல் இருப்போமா அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அது இப்போ தான் சொல்லுவீங்க, கல்யாண நாள் நெருங்கும்போது கல்யாணத்துக்கு வராமல் போயிட்டீங்கன்னா, அதனால் எல்லாருமே ஒருத்தர் கூட விடுபடாமல் என் கல்யாணத்துக்கு இரவு காலையில் எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கேன், தங்குற வசதி ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீங்கள் எல்லாருமே மாலை நேரத்தில் வந்துடணும் மண்டபத்துக்கு, இரவு ஃபுல்லாக இருந்துட்டு ஆடல் பாடல் இன்னிசை நிகழ்ச்சியெல்லாம், காலையில் முகூர்த்தம், வாழ்த்திட்டு விருந்து சாப்பிட்டு தான் போகணும், ஒருத்தர் கூட மிஸ் ஆகிடக்கூடாது, அதனால் எல்லோரும் உறுதிமொழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம். அதில் சில நண்பர்கள், என்னம்மா சிவகாமி நேரடியாக பத்திரிக்கை கொடுத்து வான்னு சொல்கிற, எனக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்கலினாலுமே வந்துடுவேன், நீ பத்திரிக்கை டிசைனை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சேன்னா கூட தானும் கல்யாணத்துக்கு நான் வராமல் இருக்க மாட்டேன், கவலையே படாத, கல்யாண பரிசோட நிச்சயமாக உங்களை வந்து நாங்கள் எல்லாருமே வாழ்த்துவோம் அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க. சரி பார்க்கலாம், நீங்கள் வருவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது, அதை உறுதி மொழி எடுத்து ப்ராமிஸ் பண்ண மாதிரி சொல்லிட்டீங்க, கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு பைக் சத்தம் கேட்குது. எல்லோரும் திரும்பி பார்த்தா ஓனர் மேனேஜர் அவங்க 2 பேரும் அலுவலகத்துக்குள்ளே வர்றாங்க. அலுவலகத்துக்குள்ளே ஆஃபீஸ்க்குள்ளே வந்தோடனேயுமே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. எல்லாம் அமைதியாக ஆஃபீஸ் இருக்குது, எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. உடனே ஓனர் சொல்கிறார், முதலாளி என்ன ஆஃபீஸே களை கட்டுது, ஒரு கல்யாண களை கட்டும் போல் இருக்குது அப்படின்னு சிவகாமி பார்த்து தமாஷா சொல்கிறாங்க. எல்லோரும் ஆமாம் சிவகாமிக்கு கல்யாணம் ஏற்பாடாகிடுச்சல்ல, பத்திரிக்கையும் ஆளுக்கு ஒன்று கொடுத்துட்டாங்க, சந்தோஷமாக இருக்குது, அதான் ஆஃபீஸ் ரொம்ப களை கட்டுது, மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. சரி, சந்தோஷம்தான், அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான சந்தோஷமும் இருக்குது. அது நம்ம மேனேஜர் குருநாதர் சொல்லுவார்,
அப்படின்னு சொல்லும். குருநாதரும் எல்லாரும் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நான் அப்பப்போ சில நாள் லீவ் போட்டது என்னோட கல்யாண விஷயமா தான். நான் பொண்ணு பார்க்க போயிட்டு அங்கே ஒரு பொண்ணு மனசுக்கு பிடிச்சி எல்லாம் உறுதி வார்த்தை நிச்சயதார்த்தெல்லாம் முடிஞ்சிருச்சு. நானும் கல்யாண பத்திரிக்கையோடு தான் வந்திருக்கேன். இந்தாங்க வாங்க அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு பத்திரிக்கை கொடுக்குறாப்புல. எல்லாரும் பத்திரிக்கை வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு மேனேஜரு சொல்கிறாரு, அவசியம் நீங்கள் என் கல்யாணத்துக்கு வரணும். நான் உங்கள் மேனேஜர். நீங்கள் கல்யாணத்துக்கு எல்லாம் பாராட்டி வாழ்த்தினா தான் எனக்கு பெருமை. சென்னையில் கல்யாணம், அதனால் யாரும் ஒருத்தர் கூட மிஸ் ஆகாமல் என் கல்யாணத்துக்கு அவசியம் வரணும். என்ன அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் திருன்னு ஒவ்வொருத்தரோட முகத்தை பார்த்து முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன உறுதி சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் பத்திரிகையை வாங்கி படிச்சுட்டு, சார் உங்கள் கல்யாணம் 21ஆம் தேதி அக்டோபர் மாதம் அப்படின்னு சொன்னால், ஆமாம் 21ஆம் தேதி அக்டோபர் மாதம்தான். இதில் என்ன, நல்ல நாள், நல்ல பிஸியான முகூர்த்தம். அதுதான் சார், பிஸியான முகூர்த்தனால தான் நிறைய கல்யாணம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. ஆமாம், பிஸியான முகூர்த்தம்னா அங்கங்கே நிறைய கல்யாணம் நடக்கத்தானே செய்யும். இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோம். அந்த நாளில் தான் சார் பிரச்சனையே. இப்போ 21ஆம் தேதி உங்களுக்கும் கல்யாணம் சென்னையில், நம்ம சிவகாமிக்கும் 21ஆம் தேதியே தான் கல்யாணம் நம்ம ஊர்லேயே. நாங்கள் உங்கள் கல்யாணத்துக்கு வர்றதா இல்லை சிவகாமி கல்யாணத்துக்கு வர்றதான்னு ஒரே குழப்பமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, எப்பா இது ஒரு பெரிய விஷயமா? நான் மேனேஜர், உங்கள் ஆஃபீஸில் மேனேஜருக்கு தான் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால் நீ எல்லாருமே சென்னைக்கு கல்யாணத்துக்கு என் கல்யாணத்தில் தான் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்ல, சிவகாமி எல்லாம் ஒவ்வொருத்தரையும் பார்த்து கொஞ்சம் அப்படியே கண்ணிலேயே பார்வைப்பட்டு ஏதோ சொல்கிற மாதிரி சொல்கிறான். பக்கத்தில் இருக்கிற தோழிகிட்ட காதில் ஏதோ ஒன்று சொல்கிறான். தோழி பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட போய் காதில் ஏதோ சொல்கிறான். இப்படி ஒவ்வொருத்தரும் காதில் ஏதோ ரகசியம் சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது மேனேஜர் கேட்குறாரு, எப்பா எல்லாத்துக்கும் கல்யாண பத்திரிக்கை கொடுத்துருக்கேன், கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். போதாக்குறைக்கு இங்கேருந்து ஒரு பஸ்ஸே புறப்படுது. இங்கேருந்து எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் சென்னைக்கு கல்யாணத்துக்கு வர்ற அளவுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். இதில் உங்களுக்கு என்ன சிரமம் இருக்குது? கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வரணும்னு சொன்னேன். ஆமாம், சந்தோஷமாக வரேன்ல சொல்லணும். அந்த ஒரு சத்தம் காதில் கேட்க மாட்டேங்குதே, அமைதியால இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார், நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே சிவகாமி பத்திரிக்கை கொடுத்து கண்டிப்பாக என் கல்யாணத்துக்கு தான் வரணும்னு உறுதிமொழி வாங்கிட்டான். நாங்களும் ப்ராமிஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டோம். நீங்கள் 20ஆம் தேதி 21ஆம் தேதி சென்னையில் கல்யாணம் நடக்குன்னு எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டுமே அப்படின்னு சொல்ல, ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்கா, ஆடாடா அப்படின்ட்டு நம்ம முதலாளி பார்க்க என்ன பண்ணுறது, எல்லாம் ஒரே தர்ம சங்கடமாக போச்சு. சரி, அவங்க சிவகாமியோட நல்லா நெருங்கி பழகிட்டாங்க நண்பர்கள். அதனால் அவங்க சிவகாமி கல்யாணத்துக்கு தான் போகணுன்ட்டு ஆசைப்பட்டிருப்பாங்க. அதனால் உறுதி வார்த்தை சொல்லியிருப்பாங்க. நீ மேனேஜரு பத்திரிக்கை கொடுத்துருக்க, உரிமையாக கூப்பிட்ற, இப்போ உங்கள் கல்யாணத்துக்கும் வந்தாகணும். இப்போ எனக்கே குழப்பமாக இருக்குது, முதலாளிங்கிற ஸ்தானத்தில் மேனேஜர் கல்யாணத்துக்கு போகிறதா இல்லை சிவகாமி கல்யாணத்துக்கு போகிறதான்னு எனக்கே ஒரு குழப்பம் வந்துருச்சு. என்ன பண்ணுறது, ஒரே தேதியாக போச்சு. என்ன அதுக்காக கல்யாண தேதியை தள்ளியே வைக்க முடியும்? நல்ல நாள், நல்ல முகூர்த்தம், சரி அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது குருநாதர் சொல்கிறார், முதலாளிங்கிற ஸ்தானத்தில் நீங்களே ஒரு யோசனை சொல்லுங்கள், எப்படி இவங்க கல்யாணத்துக்கு வர வைக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு யோசனை சொன்னீங்கன்னா அது பிரகாரம் நடந்துக்குவோம் அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி எனக்கு ஒரு யோசனை இருக்கு. என்ன, நம்ம அலுவலகத்தில் எல்லாரும் வேலை செய்கிறோம். நம்ம அலுவலகத்தில் நடக்கிற கல்யாணம் நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி, ஆனால் அதில் 2 கல்யாணம் வருது, மேனேஜர் கல்யாணம், நம்ம சிவகாமி கல்யாணம். 2 கல்யாணத்துக்கு கம்பல்சரி கண்டிப்பாக போயாகணும். நம்ம அலுவலகம் சார்பாக பரிசு கொடுத்து கல்யாணத்தை நல்லா கொண்டாடணும். இதுக்கு ஒரே வழி இருக்குது. இதில் பாதி பேர் சிவகாமி கல்யாணத்துக்கு இரவு போகட்டும்,
மீதி பாதி பேர் நம்ம மேனேஜர் கல்யாணத்துக்கு சென்னைக்கு இரவு போகட்டும். அப்போ சிவகாமி கல்யாணத்துக்கு பாதி பேர் போக முடியாதா, மேனேஜர் கல்யாணத்துக்கு பாதி பேர் போக முடியாதான்னு கேட்பீங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 12 பேர் சிவகாமி கல்யாணத்துக்கு இரவு போனீங்கன்னா அங்கிருந்து புறப்பட்டு காலையில் முகூர்த்தத்துக்கு மேனேஜர் கல்யாணத்துக்கு 12 பேர் வந்துட்டு, மீதி 12 பேர் மேனேஜர் கல்யாணத்துக்கு இரவு போய் கலந்துக்கிட்டு இன்னிசை நிகழ்ச்சியிலாம் ஆர்கெஸ்ட்ரா போன நிகழ்ச்சியிலாம் நல்லா சந்தோஷமாக கலந்துக்கிட்டு நைட்டை டிக்கெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுறேன். எல்லா செலவும் முதலாளியாக இருக்கக்கூடிய என்னோட செலவு எல்லாத்துக்கும். அதனால் அங்கேருந்து சென்னையிலேருந்து புறப்பட்டு சிவகாமி கல்யாணத்துக்கு காலையில் வந்துடுங்க. இரவு சிவகாமி கல்யாணத்தில் அட்டன் பண்ணுறவங்க காலையில் மேனேஜர் கல்யாணத்துக்கு போகட்டும். மேனேஜர் கல்யாணத்தில் இரவு இருக்கிறவங்க பாதி பேரும் சிவகாமி கல்யாணத்துக்கு காலையில் வந்துட்டோம். முகூர்த்தத்துக்கு எல்லா ஏற்பாடும், போக்குவரத்து, டிக்கெட் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே நானே பார்த்துக்கிறேன், நம்ம செலவு அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான செய்தி சொல்கிறாங்க. எல்லோரும் ரொம்ப சந்தோஷம், கைதட்டி நல்ல வாழ்த்து சொல்கிறாங்க. இருந்தாலும் மறுபடியும் ஒரு சின்ன சந்தேகங்கிறாங்க. இரவு யார் சிவகாமி கல்யாணத்துக்கு போகணும், இரவு மேனேஜர் கல்யாணத்துக்கு யார் போகணும், அந்த பேட்ச் யாருங்கிறத நாம் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி எல்லாத்தோடைய பேரையும் சீட்டு குலுக்கி போடுவோம். முதல்ல வரக்கூடிய 12 பேர் சிவகாமி கல்யாணத்துக்கு இரவு போகட்டும். மீதி இருக்கிற 12 பேர் மேனேஜருடைய கல்யாணத்துக்கு இரவு போகட்டும். காலையில் இவங்க இந்த டீம் இங்கே வந்துட்டோம், அந்த டீம் இங்கே வந்துட்டோம், நானும் அந்த மாதிரியே முடிவு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இது நல்ல யோசனை தான். நம்ம அலுவலக சார்பாக 2 பேர்த்தினுடைய கல்யாணத்தை சீரும் சிறப்பும் அமோகமாக நடத்திடுவோம். கல்யாண பரிசோட வாழ்த்து தெரிவிப்போம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு ஒரு யோசனை சொல்கிறாரு. அதுக்கான ஏற்பாடுகளையும் முதலாளி கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சு அனைவரையும் வாழ்த்தி ஒரு வடிவமைச்சு கொடுத்துட்டார். இந்த கல்யாணம் நடக்கிற நாள் சந்தோஷமாக, குதூகலமாக, மங்களகரமாக, மகிழ்ச்சியாக எப்படி நடந்தது அப்படிங்கிற ஒரு கதையினுடைய தொடரை அடுத்த வாரம் சந்திப்போம். இது சிங்காரவேலனின் ஒரு பக்தனின் கதை, ஜோதிடம் சார்ந்த கதை. தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.